இப்ப ரீசென்ட்டா நம்ம தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில அதிகமா பேசப்படுற ஒண்ணுன்னா, அது ஏஜிங் டெக்னாலஜி தான். இது இப்ப தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்ல. ஏற்கனவே நம்ம இண்டஸ்ட்ரியில நெறைய மூவிஸ்ல இத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏன் இது இப்போ அதிகமா பேசப்படுதுன்னா, அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒண்ணு இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன 2 பிக் ஸ்டார்ஸோட ட்ரெய்லர் அண்ட் டீசர். இதுல ஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அனதர் ரீசன் என்னன்னா, ஏற்கனவே மத்த தமிழ் ஃபிலிம்ஸ்ல யூஸ் பண்ண ஆர்டினரி டெக்னாலஜி இல்லாம, இதுல கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால தான் இது இப்போ அதிகமா பேசப்படுது. இந்த ஏஜிங் இல்ல ஏஜிங் டெக்னாலஜி ஃபில்மோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருந்துச்சு அண்ட் அத அந்த டைம்ல எப்படி அச்சீவ் பண்ணாங்க, கரண்டா இருக்க இந்த டைம்ல எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு, இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃபிலிம்ஸ், அதாவது 1920ஸ்க்கு முன்னாடி வந்த சைலண்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ அவங்க ஒரு பெர்சனை ஓல்டா காட்டுறதுக்காகவோ இல்ல யங்கா காட்டுறதுக்காகவோ மேக்கப் யூஸ் பண்ணி தான் அதை அச்சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சேம் டைம்ல நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் ஃபிலிம்ஸ்ல புதுசா இனோவேஷன் கொண்டு வர்றதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் கார்ல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர் கார்ல் ஸ்ட்ரெஸ் டெக்னிக்கை 1925ல எ டேல் ஆஃப் கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம்ல யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த டெக்னிக் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ட்ல நடிக்க போற ஆக்டர்ஸ்க்கு ரெட் கலர் பெயிண்ட் ஆர் எலமெண்ட்ஸ் வச்சு மேக்கப் போடுவாங்க. அதுக்கு அப்புறம் கேமராவோட லென்ஸ்க்கு மேல ரெட் கலர் ஃபில்டர்ஸை ஃபிட் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்றப்போ என்ன நடக்கும்னா, இந்த ரெட் கலர் ஃபில்டர்ஸ் அந்த ரெட் கலர் மேக்கப்பை நியூட்ரலைஸ் பண்ணும். ஷார்ட்டை ஸ்டார்ட் பண்றப்போ இந்த மாதிரி ஃபில்டர்ஸை ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் எந்த இடத்துல அவங்களுக்கு கேரக்டர் போட்டிருக்க மேக்கப் ரிவல் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த ரெட் கலர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணுவாங்க. ப்ரோ, ஃபில்டர் போட்டிருந்தா ஷார்ட் ஃபுல்லா ரெட் கலர்ல தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ இருந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருந்துச்சு. ஸோ அதுல கலர்ஸ் தெரியாது. அதனால ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷன் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இந்த சேம் டெக்னிக்கை அதுக்கடுத்து அந்த ஃபிலிம்ஸ்ல யூஸ் பண்ணி இதை விட கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியை அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1942ல கேசபிளாங்கா, ப்ரொனவுன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, படிக்காத தற்குறிப்பல், இந்த ஃபிலிம்ல நடிச்ச ஆக்டர்ஸை எங்கா காட்டுறதுக்காக நிறைய லைட்டிங் டெக்னிக்ஸ், ஹெவி மேக்கப்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் ஈவன் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல கூட இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 1970ஸ்க்கு அப்புறம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணி ஏஜிங் அண்ட் ஏஜிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது என்ன ப்ரோ ப்ராஸ்தட்டிக் மேக்கப், நார்மல் மேக்கப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் மேக்கப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்டர்ஸோட ஃபேஸ்க்கு மேல ஃபவுண்டேஷன் போடுவாங்க, ஐஸை சுத்தி ஷேடோஸ் போடுவாங்க. இந்த மாதிரி ஆக்டர்ஸோட ஃபேஸ்ல டைரக்டா பண்றது எல்லாமே மேக்கப் கீழே வரும். இதே ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஸ்கல்பிங் பண்ணப்பட்ட மோல்டை ஆக்டரோட ஃபேஸ் கூட ஃபிட் பண்ணி பெயிண்ட் பண்ணுவாங்க, இல்ல அவங்க ஃபேஸ்க்கு மேல வச்சே கூட ஸ்கல்ப்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்றதால ஆக்டர்ஸோட கம்ப்ளீட் லுக்கை இவங்களால சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. இதுக்கு அப்புறம் 2006ல ரிலீஸ் ஆன எக்ஸ்மேன்ல தான் சிஜிஐ யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஏஜிங் பண்ணாங்க. இந்த சிஜிஐ ஏஜிங்கோட ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஆக்டரோட ஏஜை மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஃபேஸை நிறைய கேமராஸ் வச்சு ஹை ரெசல்யூஷன் ஸ்கேன் எடுப்பாங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னா, அப்போதான் அவங்களோட ஹெட்டை கொஞ்சம் ஈஸியா நிறைய ஸ்கல்ப்டிங் ப்ராசஸ் இல்லாம 3Dல ரீக்ரியேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இந்த கேரக்டரை யங்காவோ இல்ல ஓல்டாவோ காட்டணும்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாடலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டெக்ஸ்சரிங் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் இந்த ரிக்கிங் அண்ட் அனிமேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்டரை ஸ்கேன் பண்றப்பவே அவங்களோட சில ஃபேஷியல் மோஷன்ஸை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு எந்த மசில் ஆர் ஸ்கின் எந்த இடத்துல எப்படி கேரக்டருக்கு மூவ் ஆகுதோ அதே மாதிரியே ரிக்கிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கேரக்டருக்கும் ஃபேஷியல் மோஷன்ஸ் மாறும். தென் அடுத்து அந்த 3D ஹெட்டை அனிமேட் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. மெயினா இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆக்டரோட ஃபேஸ்ல நிறைய ட்ராக்கிங் மார்க்கர்ஸ் ஃபிட் பண்ணி அவங்கள லைவா நடிக்க வச்சு அந்த எமோஷன்ஸை கேப்சர் பண்ணுவாங்க. தென் அதுல கிடைச்ச அந்த அனிமேஷனை ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினல் லைவ் ஆக்ஷன் பிளேட் கூட சீம்லெஸ்ஸா பிளெண்ட் ஆகுறதுக்காக ட்ராக் மேட்ச் பண்ணுவாங்க, லைட்டிங் மேட்ச் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கு அப்புறம் பிளேட்டை காம் பண்ணுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2006ல பண்றப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனா 2019ல ரிலீஸ் ஆன ஐரிஷ் மேன், கேப்டன் மார்வல், அப்புறம் ஜெமினை மேன், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்ல ரொம்பவே டீடைல்டா க்ளோஸ் டு பெர்ஃபெக்ஷனா பண்ணியிருந்தாங்க.
இந்த மாதிரி ஃபுல்லி சிஜி பண்ணி டீஏஜிங் பண்ண டைம்லயும் நிறைய மூவிஸ்ல 2D ரீடச்சிங் பண்ணியும் டீஏஜிங் பண்ணாங்க. ஏன்னா ஃபுல்லி 3Dல பண்றது ரொம்பவே அதிகமான டைம் அண்ட் காஸ்ட் கன்சியூம் பண்ணும். ஸோ டைம் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மினிமைஸ் பண்றதுக்காக 2Dல ரீடச்சிங் பண்ணி டீஏஜிங் பண்ணாங்க. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு போத் சிஜிஐ அண்ட் 2D யூஸ் பண்ணி ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ண மூவினா அது மாற்றான் மட்டும்தான். அதுக்கு அடுத்து நேம் சொல்ற அளவுக்கு பெருசா சிஜிஐ யூஸ் பண்ணி எந்த ஒரு மூவிஸ்லயும் ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல. மோஸ்டா நம்ம பார்த்த தமிழ் மூவிஸ்ல எல்லாம் ரீடச்சிங் பண்ணி தான் டீஏஜிங் பண்ணிருப்பாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக தான். அடுத்து அப்கமிங் வரப்போற த கோட் மூவில தான் சிஜிஐ டீஏஜிங் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணி அவங்க விஜய் சாரோட யங் வெர்ஷனை கிரியேட் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. இது ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு ஏன் எதிர்பார்க்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிஜிஐ ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட்டை எக்ஸ்மென் மூவில கொண்டு வந்த கம்பெனி தான் இந்த லோலா விஎஃப்எக்ஸ். இவங்க தான் இந்த கோட் மூவிக்கும் பண்றாங்க. சோ இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது எந்த கம்பெனியா இருந்தாலும் அந்த ஒர்க்குக்கு தேவைப்படுற காஸ்ட் அண்ட் டைமை ப்ரொடக்ஷன்ல இருந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த குவாலிட்டியான அவுட்டை ஸ்கிரீன்ல அவங்க எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த குவாலிட்டிங்கிறது கண்டிப்பா காஸ்ட் அண்ட் டைமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அது என்ன பண்றாங்கன்னு சரியா இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் இல்ல. அவங்க எந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பா தெரியும். ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. டீஏஜிங்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல ரொம்பவே ஷார்ட்டா தான் இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2D டெக்னிக்கை பத்தி இதுல அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் இல்ல இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு செப்பரேட்டா வீடியோ பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். Cheers.